நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளை ஒரே தொகுதியில் எதிரெதிர் அணிகளாக போட்டியிடும் சூழலில் இதனை பெரிதுபடுத்தக்கூடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டி ராஜா கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலில் பாஜகவை வீழ்த்துவதில் இந்தியா கூட்டணி ஒன்றுபட்ட குறிக்கோளோடு இருப்பதாக தெரிவித்தார். இந்தியா அலையன்ஸ்லயே நிறைய மாநிலங்கள்ல வேட்பாளர்களுடைய தேர்வு கூட்டணி கட்சிகளான இப்ப காங்கிரஸ் ஆகட்டும், ஈவன் கேரளால கூட நிறைய கேண்டிடேட்ஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே கேண்டிடேட்ஸ் நிறுத்திருக்காங்க. இது தேர்தல் காலத்தில் தொகுதி உடன்பாடு என்றெல்லாம் வருகிற பொழுது சில இடங்களில் நடைபெறுவது உண்டு. அதை பெரிதுபடுத்துவது கூடாது. முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது, பாரதிய ஜனதா கட்சிக்கு இடமளிக்காமல் பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்துவதில் இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து கட்சிகளும் ஒரு ஒன்றுபட்ட குறிக்கோளோடு நோக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பது. அப்படி இருந்தா வேட்பாளர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை எதிர்த்தே மற்ற கூட்டணி வேட்பாளர்களை எதிர்த்து அல்ல, அது மாநிலத்துக்கு மாநிலம் சில நிலைமை இருக்கிறது, அதற்கு உட்பட்டு செயல்படுகிறது. அதில் ஒன்றை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும், பாரதிய ஜனதா கட்சி எந்த வகையிலும் ஆதாயத்தை பெறுவது கூடாது, தன்னுடைய அரசியல் தேர்தல் ஆதாயத்தை அடைய விடாமல் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். இதில் உடன்பாடு இருக்கிறது.